என்ன அதே வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ண மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இது வழக்கு இந்த வழக்கு ஒண்ணுமே டாஸ்மாக் வந்து அதாவது தப்பு செஞ்சா அவங்களை தண்டிக்க வேணாம்னு நான் சொல்லல, அவங்களை விசாரிக்க வேணாம்னு சொல்லல. டாஸ்மாக்ல இது மாதிரி பல இஷ்யூஸ் வந்து இருக்கு. இதை வந்து துறையில வந்து அவங்க அதை சரி பண்ணணும். தமிழ்நாடு அரசு அதை சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. என்ன பல இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. இது காலங்காலமா ஒவ்வொரு ஆட்சியில இருந்து இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நிறைய வந்திருந்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நம்ம இப்பவும் வைக்கிறோம், எப்பவும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இதை கேட்பதற்கு இடிக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இடி வந்து டெல்லியிலயும் அவங்க எங்களையும் இது பண்ணல, சரியான பண்ணல. அது பிஜேபிக்கு சாதகமான எடுபடியாகத்தான் அந்த இடி இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல இப்பவும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு என்னன்னு கேட்டா இப்ப டைவர்ஷன், அதாவது எலெக்ஷன் நேரம் 4 வருஷம் ஆச்சு. இது இன்னைக்கு நடக்கல. இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமா போன கடந்த ஆட்சியில இருந்து அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிற காலத்துல இருந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒவ்வொரு இதுலயும் இதை வந்து இதை இத்தனை வருஷமா விட்டுட்டு இப்ப ஆட்சிக்கு வந்து இவங்க 4 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு. இப்ப விட்டுட்டு இப்ப வந்து இன்னைக்கு டைவர்ஷன், இதை டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப தொகுதி மறுவரையறை இது வந்து மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருக்குது தமிழ் இந்தியாவுல. முதலமைச்சர்கள்லாம் அழைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு தனித்துவத்தோட இன்னைக்கு அதை கையில எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். இது மும்மொழி கொள்கை பிரச்சனை, இது அதோட இந்த புதிய கல்விக் கொள்கை, இதையெல்லாம் இவங்க வந்து எவ்வளவு பண்ணி பார்த்து இது என்ன பண்ணாங்க, இது எதிர்கொள்ள முடியல. பாராளுமன்றத்துல இருந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த சூழல்கள் வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இது 22ஆம் தேதி எல்லா முதலமைச்சர்கள் எல்லாம் வரப்போறாங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, இது உலக அளவுல பார்க்கப்பட போகுது.